Hello friends, next another interesting requirement தான் இதுவும் virtual அதாவது ஆன்லைன் requirement தான். நான் வந்து ZOHOல இருந்து ரெக்குயர்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ரெக்குயர்மெண்ட் போட்டு அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். நான் டெக்னிக்கலுக்கும் சொல்லியிருப்பேன். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, மேம் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு அதாவது விஷுவல் டிசைனருக்கு வேக்கன்சி போட்டால் இல்லை ரெக்குயர்மெண்ட் போட்டால் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கான இது ஹாப்பியஸ்ட் நியூஸாக இருக்கும். ஸோ நிறைய பேர் HTML CSSல வந்து படிச்சிருப்பீங்க, ஸோ தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். எனி டிகிரி அப்ளை பண்ணலாம். எந்த அரியர் இருந்தாலும் நீங்கள் வந்து பரவாயில்ல அப்ளை பண்ணலாம். ஏன்னா ZOHO பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரியர் வச்சுருக்கீங்களா இல்லை இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களா அப்படின்ற பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் வந்து நீங்கள் எங்கே இங்கிலீஷ் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் நீங்கள் தமிழ் ஃப்ளூயன்சி பேசினாலும் பரவாயில்ல. நீங்கள் நாலேஜ் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நாலேஜ் இருந்தாவே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ தர நாலேஜ் இருக்கணும். எப்படி சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் வேணுமோ இந்த விஷுவல் டிசைனருக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ZOHO விர்ச்சுவல் ரெக்யர்மெண்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது. ஏன்னா ZOHOவில் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான் எடுப்பாங்களா இல்லை இது நான் டெக்னிக்கல் மட்டும் தான் எடுப்பாங்களா, இந்த வெப் டெவலப்மெண்ட் எடுக்க மாட்டாங்களா, ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ZOHO விர்ச்சுவல்னா ஆன்லைன் ரெக்குயர்மெண்ட். இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து இன்டர்வியூஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணி இன்டர்வியூலாம் அன்றைக்கி கூட அட்டன் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது வந்து விஷுவல் டிசைனரு. இது சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 4 lakhs ஸ்டார்டிங் அப் டு 10.5 lakhs பெர் ஆனம் வரைக்கும் உண்டு. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி வித் ரிலவென்ட் ஸ்கில்ஸு ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். எந்த டிகிரி வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து அரியர் வச்சுருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு இந்த C++ ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து தெரியாது அப்படின்றவங்களே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து HTML CSS தெரிஞ்சிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 1 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் நான் இப்போ கொடுக்குறேன்னா கொடுத்த உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் மேம் நான் இதுக்கு போனேன் இன்ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இல்லை நமக்கு இந்த ஜாப் சூட் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு வேறு யாருக்காவது தெரிஞ்சவங்க, ஏன்னா நிறைய பேர் வெப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களே ஓனாகவும் கூட பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த பேஜுக்கு போகும். ZOHO ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, ரோல் நான் சொன்ன மாதிரி விஷுவல் டிசைனர், எக்ஸ்பீரியன்ஸ் 1 to 4 years எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் டிசைன், ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், ஸ்கெட்ச். ஓகே, குட் டு ஹேவ் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமை ஃபில் பண்ணுங்கள், இமெயில் அட்ரஸ் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுத்துருக்கா, சேம் டேட்டு மந்த்து இயர், அப்புறம் உங்களோட அட்ரஸ் இங்கே கொடுங்க. எக்ஸ்பர்டைஸு, ஸோ இந்த கொடுத்துருக்காங்களா, நீங்கள் எதுலெல்லாம் எக்ஸ்பர்டைஸ்ன்னு கீழே இருந்துச்சா, HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டா ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் எந்த ஃபீல்டில் நல்லா தெரியுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸு இருந்தது அப்படின்னா 1 கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 1 year இருந்துச்சுன்னா 1 year கொடுங்க. 2 years இருந்துச்சுன்னா 2 years கொடுங்க. 3 years இருந்துச்சுன்னா 3 years கொடுத்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டேட்டரின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மேம் நான் ஃப்ரெஷராக இருக்கேன் அப்ளை பண்ணலான்னு நிறைய பேருக்கு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக மினிமம் இதில் வந்து 1 year இருந்தால் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 to 4 years கேட்டிருக்காங்க. அதனால் மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரெஸ்யூம் ப்ரௌஸ் பண்ணி இதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், அப்ளை பண்ணிவிடுங்க உடனே. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வேகன்சி டீட்டெயிலாக நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய ஆஃப் கேம்பஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ எல்லாமே விர்ச்சுவல் ரெக்யர்மெண்ட்டாக, முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் கேம்பஸ்ன்னு போடுவாங்க, இப்போ வந்து விர்ச்சுவல் ரெக்யர்மெண்ட். ஏன்னா எல்லா ப்ராசஸுமே வந்து ஆன்லைனில் நடக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ZOHOவோட நான் மெயில் இன்டர்வியூ வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் மேம் எனக்கு மெயில் வரல அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பேருக்கா டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்கான இன்டர்வியூ வரும். ஷார்ட் லிஸ்ட் ஆனது, ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படின்னா லேட்டாக தான் வந்து மெயில் வரும். ஸோ அதனால் மேபி உங்களுக்கு லேட்டாக ஷார்ட் லிஸ்ட் ஆனது கூட வரலாம். பட் அதுக்காக ஒரி பண்ணிக்காதீங்க. அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி படிச்சுட்டே இருங்க. ஓகேவா? நான் வந்து நீங்கள் ஜோஹோ ட்ரீம் ஜாப்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக ஃபுல்லாக அந்த ஒரு லாங்குவேஜ் ஃபுல்லாக தரவாக படிச்சுங்க. சிஓ, C++, ஜாவாவோ, பைத்தானோ. ஸோ சிக்கும் பைத்தானுக்கும் நாங்கள் வந்து கிளாஸ் போட போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்து. யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.